பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய நியூஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாத வகையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ரீசெண்டா நமக்கு வந்த செய்திகள் எல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 2024 இறுதியில நீங்க பிஜிடிஆர்பியினுடைய நோட்டிபிகேஷனை எதிர்பார்க்கும். 2025 பிப்ரவரி மார்ச்ல நீங்க பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாமையே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2021 இதே மாதிரியான பேட்டர்னில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் நடைபெற்றது. சரிங்களா? காலம் தள்ளி 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 கொண்டு போய் லாக்டவுன் ஆச்சுது. லாக்டவுன்ல கோவிட் டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாப், ஒரு பாஸ், பெரிய ஒரு நீண்ட இடைவெளி, எக்ஸாமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கரெக்டாக டிஆர்பி என்ன பண்ணாங்கன்னா பிப்ரவரி மாசம் அந்த எக்ஸாமை நடத்துனாங்க. ஸோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எக்ஸாமை கண்டிப்பாக எழுதுங்க. நல்லபடியா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்க. சரியா? எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல நாம இன்னைக்கு என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 1 மட்டும் என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எதை ஒமிட் பண்றது, எதை முதல்ல படிக்கிறது, எதை கடைசி படிக்கிறது, யூனிட் 1 முதல்ல தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அஸ்பிரண்ட் வந்து நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் 1 தொடங்கலாம். ஏன்னா பேஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அதுல தான் இருக்கும். சரிங்களா? சாசர்ல இருந்து தொடங்கி ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் வரைக்கும் நீங்க வந்து எதுல பார்க்கலாம் அப்படின்னா அந்த யூனிட் 1ல பார்க்கணும். அதாவது பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல மட்டும் ஷேக்ஸ்பியர் எங்க தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா தனியாக 5வது யூனிட்ல தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அவருடைய எசன்ஸ் எல்லாமே நீங்க இங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அவருடைய டேஸ்ட் இங்க இருக்கும் யூனிட் 1ல. அவர் யூனிட் 1 சார்ந்தவர் தான், ஆனா தனியா 5வது யூனிட்னு ஒண்ணு கொடுத்தாங்க. ரைட்மா? அப்ப அந்த வகையில யூனிட் 1 தொடங்கலாமா? தாராளம் தொடங்குங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, லிட்டரேச்சருக்குள்ள நான் இதுவரை படிச்சதே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி டைப் இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 7 ஆரம்பிங்க. இங்க யூனிட் 7 இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் காமன்வெல்த் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும் பாருங்க. அந்த இந்தியன் லிட்ரேச்சரை மட்டும் ஆரம்பிங்க. காமன்வெல்த் கூட கொஞ்சம் லேட் ஆகி ஆரம்பிச்சுக்கலாம். இந்தியன் லிட்ரேச்சர்ல உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம பழகின அந்த ரைட்டர்ஸ் பாருங்க. ராமானுஜம், கிரீஷ் கர்னாட், விஜய் டெண்டுல்கர் இருக்காரா இல்லையா? மனசுல சொல்லுங்க. அப்புறம் யார் இருக்காங்க? ஆர்கே நாராயணன் இருக்காரு, முல்க்ராஜ் ஆனந்த் இருக்காங்களா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையாங்களா பார்த்து அவங்களுடைய ஒர்க்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, முடிங்க. நம்ம இடம் சார்ந்த நம்ம ரீஜன் சார்ந்த ஒர்க்ஸை முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட், ஓ பரவாயில்ல, நமக்கும் லிட்ரேச்சர் வருது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற யூனிட்ஸ்குள்ள வரும். ரைட்? இப்போ யூனிட் 1க்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாகவே பிஜிடிஆர்பி சிலபஸ்குள்ள 2 வார்த்தைகளை நீங்க அடிக்கடி பார்க்கலாம் எல்லா யூனிட்லையும். டீடைல்டு ஸ்டடி, நான் டீடைல்டு ஸ்டடி. ஸோ என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீடைல் ஸ்டடி அப்படின்னா ரொம்ப டீடைல்டா படிக்கணும், இது நான் டீடைல்னா ரொம்ப விவரிச்சு படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. சரிங்களா? எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஸ்டின் செட்டர்ஸ் பார்க்கறதே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துருங்க. எல்லாமே ஒரே ஸ்டடி தான். சரிங்களா? எல்லாமே ஒரே ஸ்டடி தான். ஒருவேளை இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து வச்சு பாருங்களா, 2017, 19, 21 இந்த லாஸ்ட் 3ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். 2017 கொஞ்சம் சுலபமாக இருக்கும், 19 மிக மிக கஷ்டமாக இருக்கும், 21 பாத்தீங்கன்னா பரவாயில்லாம இருக்கும். சரிங்களா? ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, அந்த லெவல்ல வச்சிருப்பாங்க. ஸோ ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் வர்றதில்லை. இப்போ ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ப்ரொலாக்ல இருந்து ஒரு கேள்விதான் வந்திருக்கும், சாரிக்வன்ல இருந்து கொஸ்டினே இருக்காது, புரோத்தலாமின் எப்பித்தலாமின் 2லயும் கொஸ்டின் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரொலாக்ல ஒரு கொஸ்டின், சாரிக்வன்ல ஒரு கொஸ்டின், இதுல கொஸ்டினே இருக்காது இந்த குரூப்ல. ஸோ இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம படிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதை படிக்காம போயாச்சுன்னா பாஸ் ஆயிடலாமா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் வச்சுருக்காங்க. 10 யூனிட் கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிட்ல ஒரு 10ல இருந்து ஒரு 12 ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அவ்வளோத்தையும் நம்ம படிச்சுட்டு ஆக. சரி, முதல் ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம் நம்மளுடைய டீட்டெயிலிங்க. ஒரு யூனிட்டுக்குள்ள பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா ஜான்ராஸையும் வந்து பிஜிடிஆர்பி இதுல அடக்கிடுவாங்க. பாருங்க, பொயட்ரி இருக்குது,
ப்ரோஸ் இருக்குது, டிராமா இருக்குது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லிட்ரேச்சர் இல்லைங்களா? யூனிட் 1 மாடர்ன் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. மாடர்ன் லிட்ரேச்சர் 1, 2, 3, 4. அதாவது சாசர்ல இருந்து தொடங்கி மேத்யூ அர்னால்ட், டிஎஸ் எலியட் வரைக்கும் முடிச்சு வச்சிருப்பாங்க இந்த சிலபஸ்ல. இப்போ இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் 1ல 1400 இருந்து 1600 வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில ஏற்பட்ட ஒர்க்ஸ் தான். இதுல நாவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. நாவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இனிஷியலா நீங்க பண்ண வேண்டியது அந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. இல்ல ரிட்டர்ன்ல எழுதி கையில வைங்க. சரிங்களா? ரிட்டர்ன்ல எழுதி கையில வைங்க. இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு யூனிட் 1 அப்படியே மெமரைஸ் பண்ணிடுங்க. என்ன சார் மெமரைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, Prologue to the Canterbury Tales, written by Geoffrey Chaucer. அவருடைய முழு பேரை எழுதிக்கிறது. அடுத்தது Fairy Queen புக் 1. புக் 1 இருக்கா 2 இருக்கா சிலபஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Fairy Queen புக் 1 by ஸ்பென்சர். அடுத்தது ஸ்பென்சருடைய வேற என்ன ஒர்க்ஸ் இருக்கு? ப்ரோத்தலாமியன், எபித்தலாமியன். ஸோ ஓப்பனா ஏன்னா 2017 கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருந்தே டைரக்டா கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? Prologue to the Canterbury Tales, written by. இந்த அளவுக்கு ஓப்பனா இப்ப 2024 25 ஒரு கேள்வி வைக்க மாட்டாங்க. பட் அந்த பேசிக்ஸ் நீங்க முடிக்கணும். முடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்ஸ்ல போக முடியும். அதே மாதிரி வியாட் அண்ட் சரையினுடைய ஒர்க்ஸ்ல என்னென்ன போயம்ஸ் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு அதை தனியா லிஸ்ட் எடுத்து. சரிங்களா? இது வந்து நமக்கு இப்ப இன்னைக்கு டீடைலிங் முடிச்சிருவோம். சிலபஸ்னுடைய டீடைலிங் தனியா ஒரு வகுப்புல என்னென்ன ஆந்தாலஜிஸ் பிஜிடிஆர்பிக்குள்ள இருக்குதோ எல்லாத்துக்கும் தனியா ஒரு வீடியோ. அதாவது யாட் அண்ட் சரே, பீகாக் பேலட்ஸ், அப்புறம் அடுத்தது இன்னசென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேக்னுடைய இது இருக்குது. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சர்ல வந்து கோல்டன் ட்ரெஷர் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தனியா நம்ம என்னது ஃபேபர் புக்கு தனியா இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பார்க்கணும். ரைட்? சரி, இது எப்படி சார் அப்ரோச் பண்றது அணுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த ஆதர்ஸை தனியா பண்ணு. ஒர்க்கு போறது ரெண்டாவது இருக்கட்டும். சாசர்னா யாரு? ஏன் இந்த செஞ்சுரிக்குள்ள உள்ளவங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஆல்ரெடி. 1340 இருந்து 1400 கிடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தவர் சாசர் அப்படின்னு தனியா சாசர் நல்ல டீடைலிங்கா படிங்க. டெப்தாவே படிங்க. ஒரு நெட் செட்டுக்கு படிக்கிற மாதிரி சாசரை படிங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் செக்டர் இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரை தான் மனசுல வச்சு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கொஸ்டின் செட்டர் எப்படி செட் பண்றாங்கன்னா, ஒரு ஒர்க்குக்குள்ள இருந்து கேள்வி, இன்னொரு ஒர்க்குக்கு ஆதர்ல இருந்து கேள்வி கேட்போம்னு தான் தொடங்குறேன். சரிங்களா? மேபி அவங்களுடைய பயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் இந்த ஒர்க்கு கூட ஏதோ ஒரு விஷயத்துல லிங்க் ஆகக்கூட விதத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்பென்சர் பாக்குறோம். ஸ்பென்சருடைய ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்கலாமா இல்லையா? ஏன் ஸ்பென்சருடைய ஒய்ஃபை வச்சுதான் இதுல ஒரு போயமே எழுதப்பட்டிருக்குது. எந்த போயம்? ரைட் டு ஆன்சர். எலிசபெத் பாயில மெயின் ப்ரொடகனிஸ்டா வச்சு இங்க ஒரு போயம் எழுதியிருக்காரு. ப்ரோத்தலாமியனா எபித்தலாமியனா? ரெண்டுமே ஸ்பௌசல் ஓடுன்னு சொல்லலாம். ஆனா அவங்களுடைய ஒய்ஃப் பத்தி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய போயம் இது அப்படிங்கிறது. சரிங்களா? இவர் வந்து லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்வீட் ஃபேம் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்னு ஒரு லைன் வருது, ஒரு ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப 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 வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இது ஒரு ரிஃப்ரைன். ஸ்வீட் ஃபேம் ரன் சாஃப்ட்லி. இப்ப இவர் லண்டன்ல வாழ்ந்தனால தானே ஸ்வீட் ஃபேம்னு அதை சொல்றாரு. அப்போ அவங்களுடைய பயோகிராஃபியை நல்ல டீடைலிங்கா படிங்க. எந்த குறையும் வச்சுக்காதீங்க, எதையும் விட்டுட்டு வராதீங்க. இப்ப சாசருடைய ஒர்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, புக் ஆஃப் தி டச்சஸ் அதை பத்தி ஒரு 4 லைன் படிங்க. ஃப்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா ஒரு 4 லைன் படிங்க. சரிங்களா? 4 லைன். அது என்ன ஜான்ரா? என்ன ஜான்ரா அப்படின்னா என்னது? அது ஹீரோயிக் கம்ப்ளீட் எழுதி ரைமா ராயல் எழுதுனா, பிரெஞ்சுல எழுதினாரா, இட்டாலியன்ல எழுதினாரா? இதெல்லாம் தான் இது வரைக்கும் கேள்விகளா வந்திருக்குது. சரிங்களா? ஸோ சாசரை கொஞ்சம் டீடைல்டிங்கா படிங்க. ஒரு 1 hour 2 hours அதுக்கு கொடுங்க. நிறைய அஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய தப்பு, நிறைய கோச்சிங் சென்டர்ஸும் பண்ணக்கூடிய தப்பு. சாசரை அங்கன தொங்கல்ல விட்டுக்கிட்டு ப்ரொலாக் டு தி கேட்டகரி டெய்ல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 700 லைனுக்கு மேல இருக்கும். அதை விழுந்து விழுந்து மாங்குன்னு படிப்பாங்க. எதை விட்டுருவாங்க? சாசருடைய ஃபர்ஸ்ட் ஹீரோயிக் கப்லெட் ஒர்க் என்னன்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஐயோ எல்லாம் படிச்சு எதை படிக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல சாசர் அப்படியே அதுல ஒரு மூட் கிரியேட் பண்ணி அவருடைய இங்கிலீஷ் பீரியட், இட்டாலியன் பீரியடு, பிரெஞ்சு பீரியட் இதெல்லாம் முடிச்சு அப்படியே எங்க உள்ள வரணும்? இங்கிலீஷ் பீரியடுக்குள்ள வந்தீங்கன்னா அங்க கேண்டர்பரி டேல்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரி, எதை காப்பி அடிச்சு எழுதினாரு? இவர் தானே முதல்ல இனிஷியேட்டர். அப்ப எதை காப்பி அடிச்சு எழுதினாரு?
டாண்டே புக்கேஷியோ 2 பேரையும் இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. 2 பேர்ல எந்த ஒர்க் அவரு யாருடைய ஒர்க் ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொலாக் போறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொல்லித்தாரேன். ஜஸ்ட் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா 29 பில்கிரிம்ஸ்னுடைய பேரை எடுத்துக்கணும். இதுல வந்து ஒரு நம்ம நம்ம ஊர்ல சபரிமலைக்கு போவோம் இல்லைங்களா? மாலை போட்டுக்கிட்டு. அதே மாரி இங்க செயின்ட் அ பெக்கெட் தாமஸ் பெக்கெட்னுடைய ஸ்ட்ரெயினுக்காக எல்லாரும் கேண்டர்பரிக்கு அப்படியே கால்நடையா போறாங்க. அப்போ நம்ம சபரிமலைக்கு போகும்போதோ, இல்ல திருச்செந்தூர் போகும்போதோ, வேளாங்கண்ணி போகும்போதோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாறி மாறி ஒரு கதை சொல்லிப்போம். நம்ம ஊர்ல உள்ள கதைகள சொல்லி சொல்லி அப்படியே அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக போவோம் இல்லைங்களா? அதே மாரி கேண்டர்பரிக்கு போறதுக்கு அப்படியே மாறி மாறி கதைய சொல்லிட்டு போறாங்க. அத எது நல்ல கதை அப்படின்னு பார்த்து, அந்த நல்ல கதையாளனுக்கு மீதி எல்லா பில்கிரிம்ஸும் சேர்ந்து ஒரு விருந்து வைக்கணும். இதுதான் டீல். அப்படி அவங்க 29 பில்கிரிம் சாக்கரோட சேர்த்து 30 சரிங்களா? 30 பேரும் போகும்போது ஒரு 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி. அதாவது எங்கருந்து இது கிளம்புறாங்கன்னா, சவுத் யார்க் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அங்கருந்து கேண்டர்பரிக்கு போகும்போது 2, வரும்போது 2 கதை சொல்லணும் அப்படின்னு டீல். இதுக்கு ஜட்ஜ் யார் அப்படின்னா, ஹேரி பெய்லி அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட். அப்ப அவன் என்ன பண்றான்னா, அவன் தான் டிசைட் பண்றான். அவனுடைய இன்ல தான் இவங்க எல்லாம் தங்கி இருக்காங்க. சரிங்களா? அந்த கதை தான் கேண்டர்பரி டேஸ். அப்ப இந்த ப்ரோலாக் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு முன்னுரை. சாசர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒர்க்குக்கு ஒரு ப்ரோலாக் வேணாமா? அ கேண்டர்பரி டேல்ஸ் நெறைய ஸ்டோரீஸ் இருக்க வேண்டியது. 30 இந்த 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 ஸ்டோரீஸ் இருக்க வேண்டியது. ஆனா நம்ம ஒரு நல்ல நேரம். நம்ம படிக்கக்கூடிய ஆட்களுடைய நல்ல நேரம்னு நெனைக்கிறேன். 24 ஸ்டோரீஸ் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 24 ஸ்டோரீஸ்லயும் என்னென்ன கதைகள் இருக்குது? என்னென்ன அதையே காப்பி அடிச்சு தான் எழுதியிருப்பாரு. ஒருவேளை இப்படி ஒரு கூட்டம் கூடிச்சுதா? இதெல்லாம் கற்பனையில எழுதியிருக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? இதெல்லாம் சாசருடைய மைண்ட் செட் தான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைப்பா ஒருத்தன் வந்து எராட்டிக்கா கதை சொல்றான். ஒருத்தன் ரொம்ப மாரலிஸ்டிக்கா கதை சொல்றான். அதுல சமையல்காரன் இருக்கான். அப்படின்னு நெறைய லண்டன்ல, இங்கிலாந்துல அன்னைக்கு வாழ்ந்த டிஃபரெண்ட் செட் ஆஃப் பீப்பிள வந்து கண்ணு முன்னாடி பண்ணிப்பாரு சாசர். காட்ஸ் பிளென்டின்னு இத சொல்லுவாங்க கேண்டர்பரி டேல்ஸ்ல. அதுக்கான ஒரு முன்னுரை தான் இந்த ப்ரோலாக். அதாவது ப்ரோலாக்னா இந்த ஒர்க்க பத்தியும், இந்த ஒர்க்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ பத்தியும் பேசுது. இவர் அந்த 29 பில்கிரிம்ஸையும் டிஸ்கிரைப் பண்றாரு. அவன் தலையில தொப்பி வச்சிருந்தானா? இடுப்புல பெல்ட் போட்டிருந்தானா? குதிரையில வந்தானா? கால்நடையா வந்தானா? அவன் என்ன ப்ரொஃபஷன சார்ந்தவன்? அவனுக்கு எத்தன மனைவி? இவளுக்கு எத்தன கணவர்கள்? அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். முதல்ல கேண்டர்பரி டேல்ஸ பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு இருக்கட்டும். அந்த 24 ஸ்டோரியில முக்கியமான 1, 2 ஸ்டோரீஸா படிச்சு வைங்க. அதுக்கு பிற்பாடு ப்ரோலாகுக்குள்ள வரலாம். சார் எல்லா போயத்தையும் லைன் பை லைன் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ சஜெஸ்ட் கண்டிப்பா படிங்க. சரியா? ஏன்னா நீங்க ஒரு நோட்ஸ் வாங்குறீங்க, மெட்டீரியல் வாங்கி நீங்க படிக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கைடு வாங்கியிருப்பீங்க, ஒரு சென்டர்ல போய் சேர்ந்து அந்த ஒரு நோட்ஸ வாங்கியிருப்பீங்க அப்படின்னா, அந்த நோட்ஸ்ல அவங்களால மொத்த டெக்ஸ்டையும் தர முடியாது. அவங்கள நீங்க யாரும் பிளேம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க நீங்க குடுக்குறது எவ்வளவு? ஒரு 2000, 3000, 4000 அதிகபட்சம் ஒரு 5000 குடுப்பீங்க. அதுக்குள்ள இது அவ்வளத்தையும் பிரிண்ட் பண்ணி குடுக்கணும்னா, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கேண்டர்பரி டேல்ஸ வேணா பிரிண்ட் பண்ணிருவாங்க. இந்த யாட்டன் சரே, பீகாக் வால்யூம் 2 இதெல்லாம் அதுக்குள்ள டெக்ஸ்ட்டா இருக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, ஏன்னா அந்த வேலை நமக்கு தான் வேணும். அவங்க அவங்களுடைய தொழில கண்ணியமா பண்ணிட்டு இருக்காங்க எத்திக்கலா. ஆனா நாம என்ன பண்ணணும், நமக்கு வேலை வேணும் இல்லைங்களா? அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தர்றது மட்டும் தான் வேலை. ஆனா நமக்கு என்ன வேணும், ஒரு ஒர்க் ஜாப் நம்ம ஏறி ஆகணும். நீங்க தான் நெட்ல சர்ச் பண்ணணும். நெட்ல சர்ச் பண்ணுங்க. இதுக்கான ஒரிஜினல் டெக்ஸ்ட்ட பாருங்க. பிரிண்ட் அவுட் எடுங்க. அத அப்படியே ரீட் பண்ணுங்க. லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. 1, 2 சென்டென்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, லைன் பை லைனே இந்த டெக்ஸ்ட்ட வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்கா பண்ணி குடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அத பார்த்து லைன் பை லைன் படிக்கிறது சரியான விதம். முதல்ல பேசிக்ஸ். ஆதருடைய பேசிக்ஸ் படிங்க. டீப்பா படிங்க. அடுத்தது அந்த ஒர்க்க பத்தின ஒரு பேக்கிரவுண்ட் படிங்க. அடுத்தது அந்த மொத்த ஒர்க்கையும் உள்ள இறங்கி நீங்க என்ன பண்ணலாம்? கிட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஜிஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா, நீங்க டெக்ஸ்ட் வைஸ் போயிரலாம். முதல் லைன் கண்டிப்பா காணாம படிச்சிடணும். கடைசி லைன் காணாம தெரிஞ்சிருக்கணும். இடையில முக்கியமான ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, என் ஓப்பன் கொஸ்டின் ஸ்வீட் ஃபேம்ஸ் ரன் சாஃப்ட்லி. இட்ஸ் அ ரிஃப்ரைன் ஆஃப் எந்த ஒர்க்கினுடைய ரிஃப்ரைன் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ இப்படித்தான் நம்ம ஒர்க் அணுகணும்.
இது எப்போ சார் இந்த டெக்ஸ்ட் வைஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யூனிட் 1 எல்லாத்தையும் ஒரு ஒரு கலவையா உங்க மனசுக்குள்ள முதல்ல ஏத்து. நான் சொன்ன சாசர் படிச்சுட்டீங்க, கேண்டர்பரி டேல்ஸ பத்தி படிச்சுட்டீங்க, ப்ரொலாக பத்தி ஒரு 10 லைன் படிச்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்தது ஸ்பென்சர், ஃபேரி குயின். ஃபேரி குயினை பத்தி படிக்கிறீங்க. எந்த மூட் செட்ல வந்து ஸ்பென்சர் ஃபேரி குயின் எழுத ஆரம்பிச்சாரு, ஃபேரி குயின்ங்கிறது யாரு, புக் ஒண்ணுன்னு போட்டிருக்காங்க, மொத்தம் எத்தனை புக் உண்டு, எத்தனை புக் எழுதணும்னு பிளான் பண்ணாரு, ஏன் அந்த புக் இவ்வளவு லெந்தியா ஒரு 12 புக் எழுதணும்னு தலைவர் பிளான் பண்ணாரு, அவரால் 6 புக் தான் எழுத முடியுது, 7வது புக் பிராக்மெண்ட்ஸ்ல நிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல ஒரு எபிக் அப்படிங்கிறது 12 புத்தகங்கள் இருக்கு. சரிங்களா? ஒரு எபிக் அப்படிங்கிறது 12 புத்தகங்கள். நம்ம புராணங்கள் 18ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி எபிக் அப்படிங்கிறது 12 புத்தகங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பென்சர் 12 எழுத ட்ரை பண்ணி 6ல விட்டுட்டாரு. மில்டன் பாத்தீங்கன்னா 10 புக்கு தான் எழுதுவார் பாரடைஸ் லாஸ்ட்ல. யூனிட் 2ல வர்றாரு மில்டன். 10 தான் முதல்ல எழுதுவாரு. ஆனா பின்னாடி 12ஆ கன்வெர்ட் பண்ணிருவாரு. அதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னா, எபிக் அப்படிங்கிறது முன்னாடி 24 புக்கா இருந்தது. அப்புறம் 12ஆ மாத்திக்கிட்டாங்க. ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன், ரைட்டிங் ஸ்டைல். ஃபைன் மேம். இப்போ ஃபேரி குயின் எத்தனை 1வது புக். இந்த ஃபேரி குயினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு டிசிப்ளின் கொடுத்துருப்பாங்க. ஹோலினஸ், வர்ஜினிட்டி, சாஸ்டிட்டி, அப்படி அந்த 6 புத்தகத்துக்கும் என்னென்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரியும். சரிங்களா? அப்படி ஸ்பென்சருடைய இதுல பாத்தீங்கன்னா புரோத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன் ரெண்டுமே சர்சொலோடு. இதுல நிறைய கேள்விகள் வந்திருக்கு இது வரைக்கும். சரிங்களா? புரோத்தலாமியன் எபித்தலாமியன்ல ஏகப்பட்ட கேள்விகள் பழைய டிஆர்பிஸ்ல இருக்குது. ரெண்டு என்ன ஜான்ரா அப்படின்னு. சான்சோன் அப்படிங்கிற ஜான்ராவை சார்ந்த ஒர்க் இது. இந்த ஸ்டைல்ல எழுதப்பட்ட ஒர்க் இது. ட்ரை டு ஃபைண்ட். சான்சோன் அப்படிங்கிற ஸ்டைல்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க் இது. ஓல்டு கொஸ்டின் 2019 கொஸ்டின் பேப்பர் பாருங்க, இந்த கேள்வி இருக்கும். அதே மாதிரி ப்ரொலாக்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க 2019ல. இதுல ஒரு கேரக்டர் வரும், குக் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும்பா. அந்த குக் பயன்படுத்தின அந்த மசாலா பொடி பேரை கேட்டிருப்பான். இப்ப பாருங்க நம்ம என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. 700 லைன் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருடைய குணாதிசயம் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவருடைய ஏதாவது ஒரு நம்பர்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா பரவாயில்ல. அவங்க பயன்படுத்தின மசாலா பொடியை என்ன பண்ணியிருக்கேன் கொஸ்டின்ல கேட்டு வச்சிருக்கான். அப்ப டிஆர்பி நம்மள வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கேள்விகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தக்கன நாம என்ன பண்ணணும், நீ எப்படி வேணா கேளு, நான் ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்கணும். ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா யாட் ஆன்சரே ஆர் வியாட் ஆன்சரே. போயம் பொயட்ரி எதுவும் இல்லை 15ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, 16ஆம் நூற்றாண்டினுடைய மிடில். பிளாங்க் ஏஜ் ஆஃப் இல்லைன்னா பிளாக் ஏஜ் ஆஃப் லிட்டரேச்சர் நம்ம சொல்லணும். அப்ப டோட்டல்ஸ் மிஸ்ஸலனி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் மூலமாக திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர்ஸ் தான் யார்டன் சரே. இன்ட்ரோடியூசர்ஸ் ஆஃப் பிளாங்க் வேர்ஸ் அண்ட் சானட். வியாட் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சானட்னுடைய ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரே பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பிளாங்க் வேர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் அப்படின்னு அறியப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருடைய கலெக்ஷன் ஒரு 6-7 போயம்ஸ் இதுல வரும். சானட்ஸ் தான். சரிங்களா? அதனால ஈஸியா ரெண்டு பேரும் லவர்ஸ். அதாவது இவங்க ரெண்டு பேரும் இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் யார் மேல டாவோ வச்சிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் ஹென்ரி தி எய்த் அவருடைய 2வது மனைவி ஆனி போலின். இந்த ஆனி போலின் அப்படிங்கிறவங்க சரையனுடைய ஒரு கசின், அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ரெண்டு பேருமே சிறையில பிடிச்சு போட்டுருவாங்க, ஒருத்தன் கொல்லப்படுவான் இதுல ஃபார் டீச்சர். சரிங்களா? ஒரு ஒழுக்கமின்மை காரணமாக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த மன்னன் மேரேஜ் ஆயிருக்கக்கூடிய அந்த பொண்ணையே என்ன பண்றான், டாவடிக்கிறான், சும்மாயா விடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இவங்களுக்கு இருக்குது. ஹென்ரி தி எய்த்த பத்தி நீங்க இவங்களை பத்தி இவங்களை படிச்சீங்கன்னா ஹென்ரி தி எய்த்தையும் படிக்கணும். ஹென்ரி தி எய்த் படிச்சீங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்தை பத்தி படிச்சுக்கணும். இதெல்லாம் இவங்க கூட ரிலேட் ஆகும். சரிங்களா? இதுல இவருடைய ஒரு ஒர்க் ஐ திங்க் யார்னுடைய ஒர்க் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. இது கரெக்டா தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன்னா அவர்கள் பறந்து போனார்கள். தமிழ்ல ஒரு பாட்டே இருக்கும், அவள் பறந்து போனாலே. அதே சென்ஸ்ல தான் இங்கேயும் போயம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ இந்த போயம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா தெரியும், அவள் பறந்து போனாலே அப்படிங்கிற வார்த்தையே இங்க இருந்துதான் நம்ம தமிழ் லிரிக் ரைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது பேலட். இந்த பேலட்ஸை இப்ப தொட வேண்டாம்ப்பா, நீங்க 10 யூனிட்டையும் முடிங்க. ஏன்னா பேலட்ஸ்ல ஒரு கேள்விதான் இருக்கு. ஆனா படிக்க வேண்டியது ஒரு 30-40 பேலட்ஸ் கூட. சரிங்களா? ஜார்டன் சரே படிச்சிருக்கேன். ஏன்னா குட்டி குட்டி போயம் ஒரே நாள்ல நீங்க முடிச்சிட முடியும்.
இந்த பேலன்ஸ் பீகாக் வால்யூம் 2 இப்ப தொட வேண்டும். சரியா? எப்ப தொடலாம் அப்படின்னா 10 யூனிட்டையும் முடிங்க. 10 யூனிட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் வைஸ் போயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா பேலன்ஸை படிக்க தொடங்குங்க. ஏன்னா பேலன்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பேலன்ஸ் படிப்பீங்க, ஒரு 10 நாள் பேலன்ஸே படிச்சுட்டு இருப்பீங்க, திரும்ப ரிவிஷனையும் பேலன்ஸே பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால டைம் போயிடும். நம்ம என்ன பண்ணுங்க, இதை கடைசி படிச்சுக்கலாம். ஒருவேளை இதுல 1 மார்க் வந்து போனாலும் போகட்டும், டோன்ட் வரி, மீதி எல்லாத்துலயும் கான்பிடண்டா. நீங்க எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எடுத்தாலும் 10 யூனிட்டும் உனக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. 9 யூனிட் அல்லது 8 யூனிட் 7 யூனிட்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறியா, தட் இஸ் எனஃப். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நெட் எக்ஸாமினேஷன் செட் எழுத போறாங்க, they prepare only பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். அமெரிக்கன் தொட மாட்டான், இந்தியன் தொட மாட்டான், ஆப்பிரிக்கன் தொட மாட்டான். ஆனா அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவன் எடுத்த சப்ஜெக்ட்ல அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நீ என்ன வேணா கேளு, இதுக்குள்ள நான் அடிச்சு தரேன். அதனால பேலட்டை விட்டுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் படிக்க அடிச்சிடலாம். ஸோ பேலட்டை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாத டெக்ஸ்ட்டை போய் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல பாதி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பீகாக் வால்யூம் 2 விலைக்கு வாங்கி படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடியதெல்லாம் தரவு பண்ணிருங்க, பேலட் கடைசி பாருங்க. சரிங்களா? ஸோ டீடைல் நான் டீடைலுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ப்ரொலாக் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி தான் யாட் அண்ட் சரையினுடையதையும் படிக்கணும். அதே மாதிரி தான் அண்டர்லைன் பண்ணி புரோத்தலாமீன் எப்பித்தலாமீன் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ரைட்? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் இங்கிலீஷ், ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் தான் இதுல இருக்கும். சரிங்களா? ஒரு மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஜாக்கிரதையா படிங்க. அந்த லாங்குவேஜ் வார்த்தையை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, விளையாடுவாங்க. ஓகே, சைப்ரஸ் ப்ரொலாக்ல வர ஒரு வார்த்தை, சைப்ரஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்போம். அப்படின்னா வெஸ்ட் விண்டுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமா சார் கேள்வியை கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ரைட்? அடுத்தது ப்ரோஸுக்கு வந்தோம். ஐ ஹோப் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல போயட்ரி படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா டீடைல் ரொம்ப பெருசு படிக்கிறது. ப்ரோஸை பொறுத்தவரையிலையும் பாக்குறதுக்கு ஒரு ஒரு மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு முரட்ட ஆள் மாதிரி தெரியும் இந்த ப்ரோஸ். ஆனா இது வந்து பெரிய ஒரு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ப்ரோஸ் பீசஸ். பேக்கனை பத்தி நல்லா படிங்க. பேக்கனை பத்தி நல்லா படிங்க. அவர் சயின்டிஸ்ட், ஏன் சயின்டிஸ்ட் ஆனாரு, ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சது யாரு, இதெல்லாமே வந்து நீங்க பேக்கன் படிக்கும்போது அழகா படிச்சுங்க. அவரை கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் படிங்க. இது எல்லாமே நல்ல நல்லா இருக்கும் பாருங்க. படிச்சீங்கன்னா லிட்ரேச்சர் மேல பெரிய ஒரு ஆர்வம் வரும். அப்பா இப்படி எழுதுறதுக்கு ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு. ஆஃப் ட்ரூ, அட்வர்சிட்டி, ஸ்டடீஸ், ரிவெஞ்ச், ஆம்பிஷன், ஃப்ரெண்ட்ஷிப். ஆஃப் ஸ்டடீஸும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கண்டிப்பாக எல்லாரும் யூஜிஆர் பிஜில நீங்க தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஒருவேளை இதுல எல்லாமே நீங்க தாண்டி வந்துருக்கலாம். இந்த ஒரு எஸ்ஸே பயங்கர ஒரு வித்தியாசமான அதிசயமான ஒரு எஸ்ஸே தான். ஆஃப் அட்வர்சிட்டி. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? துன்பம் வரும்போது சிரிக்கணும். இங்க துன்பம்ங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ப்ராஸ்பரிட்டினா சந்தோஷம், ஹாப்பி, ப்ரெஷர் அதெல்லாம் சொல்லுவோம். அட்வர்சிட்டினா துன்பம். இப்போ அட்வர்சிட்டியை நீங்க என்ஜாய் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா. சரிங்களா? அட்வர்சிட்டி என்னென்ன விஷயங்களை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த இசையில பேக்கன் சொல்லுவார். பிரான்சிஸ் பேக்கன். ஆஃப் ட்ரூ, ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் ரிவெஞ்ச், எல்லாமே பயங்கரமான தத்துவமான இசை. சரிங்களா? நீங்க படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் லெந்தியா இருக்கும், ஏன்னா ஈஸியா இருக்கும். மீதி எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கும். ஆஃப் ட்ரூத், அட்வர்சிட்டி, ரிவெஞ்ச், ஆம்பிஷன் எல்லாம் சின்னதா தான் இருக்கும். ஆனா படிக்கிறதுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எஸ்ஐஸ டெக்ஸ்ட்டை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை பிரிண்ட் அவுட்டா கையில வச்சுக்கிட்டு நெட்ல ஏகப்பட்ட பேராஃப்ரைசஸ் இருக்கு. ஒரு லைன் புரியலையா, எப்படி கூகுள் ஸ்கேன் பண்ணுங்க, இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணி போடுங்க, உங்களுக்கு 100 டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இட்டாலியன், பிரெஞ்சு டேர்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு, ப்ராவர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அவரே டெஃபினிஷனும் கொடுத்துருவாரு. இல்லைன்னா ஒரு பேராஃப்ரைஸ் பாருங்க. ஸோ ஒரு எஸ்ஐக்கு ஒரு ½ hour கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம். டெக்ஸ்டே படிச்சிருங்க. நீங்க சம்மரி எல்லாம் படிக்க வேண்டியது, டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்ல எதெல்லாம் புரியலையோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேராஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே படிக்க வேண்டியது இல்லை. போயட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்க வேண்டியது இந்த சைப்ரஸ் வார்த்தைக்கு வார்த்தை ஒரு இன்டர்பிரேஷன் வச்சு கேட்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அதை ஜாக்கிரதையா பார்க்கணும். அப்புறம் அப்பாலஜி ஃபார் போயட்ரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரோஸ் பீஸ்ன்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் அ நார்மல் ப்ரோஸ் பீஸ், இட்ஸ் அ கிரிட்டிக்கல் ஒர்க். கிரிட்டிசிசத்தினுடைய தொடக்கமே இதுதான். நம்ம கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னா பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி
மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சாக்க இருக்க பீரியடுக்கு அப்புறம் கிரிட்டிசிசம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைடனை சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் யாரு? ட்ரைடன். நமக்கு 2வது யூனிட்ல வருவார் ட்ரைடன். அந்த ட்ரைடனுக்கு முன்னாடியுமே கிரிட்டிசிசத்தை தொடங்கினவர் சிட்னி. ஸ்டீபன் காசன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா போயட்ரி அட்டாக் பண்ணி ஒரு ஒர்க் எழுதுறாரு. போயட்ரி சோர்ஸ் ஆஃப் அபியூஸ், ஃபைட்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படின்னு எல்லாம் போட்டு ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்னா போயட்ரி தானே. அப்ப அவர் என்ன அவருடைய பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பிளாட்டோவை தொடங்கி கொடுக்குறாரு. பிளாட்டோ வந்து தன்னுடைய ரிப்பப்ளிக்ல போயட்ஸுக்கு இடமே கொடுக்கல, போயட்டை பேனிஷ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறார். இப்போ சிட்னி வந்து ஒரு கவிஞன், அவருக்கு அதை பொறுக்கல. டேய் என்னுடைய கவிதையவா நீ வந்து பேசிவிட்ட. ஏன்னா இவர் ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் எழுதி கடைசி என்ன எழுதிடுவார்னா இட் இஸ் டெடிகேட்டட் டு சிட்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அபிஷியலா எழுதி வச்சிருவார். அது இன்னும் காண்டாயிரும். அப்ப அப்பாலஜி ஃபார் போயிட்ரி அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். இதனுடைய ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் போயிட்ரி, டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி, நாட் போயட்ரி, பொயசி. அப்போ இந்த ஒர்க்ல அவர் சொல்றாரு, கவிஞனியா நீ பொய்யன்னு சொன்ன, கவிதை எப்படிப்பட்டது தெரியுமா? பிலாசபியை விட டிராமாவை விட ரொம்ப சிறந்தது எது? கவிதை. நாங்க பொய் சொல்லுவோம், ஆனா யாருடைய குடியும் கெடுக்க மாட்டோம். கவிஞர்கள் சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் எதுக்கு? ஒரு பிளஷர் கொடுக்கிறது. மின்னலை பிடித்து மேகத்தை உழைத்து பெண் என்று செய்து விட்டான் அப்படின்னு சொன்னா அப்படி மின்னல்லையா செஞ்சு வச்சிருக்காங்க? ஒரு கவிதை நடைக்காக, ஒரு இன்பத்திற்காக, ஒரு மொழி இன்பத்திற்காக அந்த பொய்யை சொல்றான் இல்லைங்களா? காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனா நுனியோ தீந்துடும். உண்மையில அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எழுதுறதுக்கு பேப்பர் இல்லாமையா மேகத்தை கொண்டு வர்றாரு, வானத்தை கொண்டு வர்றாரு, இங்கு இல்லாமையா மேலே பொழிஞ்சு கொண்டு வர்றாரு? இதெல்லாம் எனக்கு ஒரு சுவை என்பதற்காக கேட்போருக்கு ரசிக்கும்படியா இருக்கணும். அந்த காதலினுடைய இல்ல அந்த ஒரு வலியினுடைய அந்த ஒரு பாசத்தினுடைய ஒரு தாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா சொல்லணும் அப்படிங்கிறது தான் இப்படி போய் சொல்றாங்க. தவிர்த்து யாரோட குடியும் இந்த போய் எடுக்காது அப்படின்னு சிட்னி ஆர்கியூ பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல லிட்ரேச்சர் மேல ஒரு ஆர்வம் நீங்க வந்துட்டீங்கன்னா இது படிங்க. அடுத்தது இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு சம்மரி முடிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு டீடைல்டான சம்மரி மட்டும் முடிங்க. டெக்ஸ்ட் வேண்டாம் சரிங்களா? பைபிள் த புக் ஆஃப் ஜாப் வந்து எந்த செக்ஷன்ல இருக்குது? விஸ்டம் புக்ஸுக்குள்ள இருக்குதா இல்ல வேற எதுக்குள்ள இருக்கா? பைபிள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு? நியூ டெஸ்டமெண்ட்னா என்ன, ஓல்டு டெஸ்டமெண்ட்னா என்ன, இந்த ஜாப் அப்படிங்கிற கேரக்டர் என்னவா இருக்கிறாரு, அவரை கடவுள் எப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு டீடைல்டான சம்மரி மட்டும் படிங்க. தட்ஸ் எனஃப். லைக் பீகாக் வால்யூம் 2 மாதிரி முதல்ல இதை ஒரு சம்மரி படிச்சு முடிச்சிருங்க. பேலடா தொடவே வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இதுல என்ன பண்ணுங்க, ஒரு டீடைல்டான சம்மரி மட்டும் படிச்சு முடிங்க. இதுக்கு வந்து ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது, எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டு படிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஒண்ணு நம்பி படிங்க. முதல்ல நீங்க படிக்கக்கூடிய நோட்ஸ் மேல நம்பிக்கை வைங்க. அதுல எந்த நோட்ஸ் மேல சார் நம்பிக்கை வைக்கிறது? நான் மார்க்கெட்ல இருந்து ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு பப்ளிகேஷனா வாங்கியிருக்கேன். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு புக் கொடுத்துருக்காங்க சார், பல்கி புக். ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் 2 3 இருக்கு. அப்புறம் 10 யூனிட்டையும் ஒரே புக்ல வச்சிருக்காங்க. தயவு செய்து அந்த புத்தகத்தை தலையை சுத்தி வீட்டு பூஜைக்கு வைக்கணும் சரிங்களா? பூஜாக்கு அப்படி வச்சிருங்க. அதை தொடவே செய்யாதீங்க. அதுல நிறைய பிழைகள் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சென்டர்ல இருந்து வாங்குங்க. ஒரு வாத்தியாரு வேலை மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார் பாத்தீங்களா? அதை வாங்குங்க. பப்ளிகேஷன்ல இருந்து நீங்க வாங்கும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, அவங்க அந்த 1000 ரூபாயில 10 யூனிட்டையும் அடக்கணும்னு நினைப்பான். அது அடக்கவே முடியாது. எந்த சிலபஸையும் அடக்க முடியாது. ரைட்? இப்போ ஒரு சென்டர் தரதே நீங்க நம்பி அதை மட்டும் நம்பி படிங்க. டெக்ஸ்ட் இருந்ததுன்னா பெஸ்ட். டெக்ஸ்ட பெஸ்டா படிங்க. இது சம்மரி நீங்க பார்த்தா தெரியும் டீடைல்டா ஆதார் நோட்ல தொடங்கி அழகா டிஃபைன் பண்ணி இதுல ஓல்டு கொஸ்டின்ஸையும் கொடுத்துருப்பாங்க. பழைய கொஸ்டின் என்னெல்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். புக் ஆஃப் ஜாப் எத்தனை நாள் வந்து பேசாம இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, எந்த ஃப்ரெண்டு முதல்ல பேச ஆரம்பிச்சான், இப்படிங்கிற டீடைல்டு சம்மரியை நீங்க முதல்ல படிச்சுக்கங்க. ஓகே. ஸோ பொயட்ரி பொறுத்தவரையிலையும் எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல ஒரு ஜிஸ்ட் பாருங்க, ஆதார் நோட் எடுங்க. இங்க பொறுத்த வரைக்கும் ஆதரே கிடையாது இல்லைங்களா இதுல. அதனால ஆதார் நோட்டை பத்தி கவலைப்படதில்லை. புக் ஆஃப் ஜோக்குடைய டீடைல்டு சம்மரி. ஃபைனலா பாருங்க டிராமா. இந்த மொத்தத்திலையுமே ரொம்ப நமக்கு பிடிச்ச ஏரியா பாத்தீங்கன்னா டிராமா தான். ஏன் படிக்கிறதுக்கு கதை நல்லா இருக்கும். நாவல் இல்லை இதுல. ப்ரோஸ் ரொம்ப பிலாசபி எல்லாம் பேசிட்டோம். இப்பதான் டிராமா, ஒரு கதை பேசுறதுக்கு தானே இடம். டாக்டர் பாஸ்டர், ஸ்பானிஷ் ட்ராஜடி, அல்கமிஸ்ட், மூணுமே முத்துக்கள் சரிங்களா? மூணுமே முத்துக்கள்.
ஆங்கில இலக்கியத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் எழுதப்பட்ட டிராமாஸ்ன்னு சொல்லலாம். டிராமா அப்படிங்கிறது எப்படி உதயமானது அப்படின்னு முதல்ல படிச்சுக்கோங்க. லைக் பொயட்ரி எப்படி உதயமானது அப்படின்னு படிச்சுக்கோங்க. பொயட்ரியோட ஆரிஜின் என்ன, டிராமாவுடைய ஆரிஜின் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. மிராக்கிள் பிளே, மிஸ்டரி பிளே, மொராலிட்டி பிளே, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மெல்ல எங்க வந்துருங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி யாரு, கிறிஸ்டபர் மார்லோ, அவர்கிட்ட வந்துருங்க. டாக்டர் ஃபாஸ்டர் தான் அவருடைய ஃபைனஸ்ட் இன்றவளையும் நமக்கு வந்து சிலபஸ்ல இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. ஒரு டிராமா எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நான் பேஸா சொல்றேன்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆதர் நோட், அஸ் யூஷுவல் ஆதர் நோட்டை டீடைல்டா எடுங்க. அதுக்கு பிற்பாடு இந்த டிராமாவை எடுத்து, இந்த டிராமாவுக்கு முதல்ல ஏதாவது சோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. எதையாவது காப்பி அடிச்சு எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. அதுக்கு பிற்பாடு கேரக்டர் லிஸ்ட், இந்த பிளேயை பத்தின பேக்ரவுண்ட், எந்த காலகட்டத்தில் எழுதப்படுது, எந்த மன்னனுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இந்த பிளேல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா எடுத்த பிற்பாடு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கேரக்டர் டாக்டர் பாஸ்டர், அவருடைய முழு பேர் எடுக்கணும். அப்புறம் மெஃபிஸ்டோபெலிஸ், அவருடைய ஃப்ரெண்ட், இப்படி ஒரு 10-15 கேரக்டர் இருந்தா மைனர் கேரக்டர்ஸ் வரைக்கும் டீடைல்டா எடுங்க. அது உங்களுக்கு ஸ்பார்க் நோட்ஸ்ல கிடைக்கும், கிளிப் நோட்ஸ்ல கிடைக்கும், லிச்சார்ட்ஸ்ல கிடைக்கும். எந்த பணமும் யாருக்கும் நீங்க கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா. அதை எடுத்து எல்லா கேரக்டர்ஸையும் ஒரு 2 லைன் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க. டாக்டர் பாஸ்டர், ஸ்காலர் இன் ஜெர்மனி, எந்த யூனிவர்சிட்டியில ஸ்காலரா இருக்கிற, அதை எழுதிக்க. குட்டன்பர்கா, அதை எழுதிக்க. ஜெர்மனி, அப்போ பாயிண்ட் கிடைச்சிட்டு, பிளாட் ஜெர்மனில இருந்து தொடங்குது. இவர் எந்த ஊர்ல வசிச்சுட்டு இருக்காரு அதையும் பார்த்து, இவருடைய ஃப்ரெண்ட் யார் வந்து இவங்களை வந்து பிளாக் மேஜிக் படிக்கிறதுக்கு தூண்டினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த கேரக்டர் பத்திலேயே வந்துடும். இந்த கேரக்டர் லிஸ்ட் பார்த்தாலே மொத்த சம்மரியும் நமக்கு மைண்டுக்குள்ள வரும். இவன் இங்க போனா, அவன் அங்க போனா. அடுத்தது கேரக்டர் போனோன்னா பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேசஸ் போட்டுவிடும். சரிங்களா. எந்தெந்த இடங்கள்ல பிளாட் நடக்குது, இங்கிலாந்து நடக்கும், பிரான்ஸ்ல நடக்கும், இட்டலியில நடக்கும், இப்படி எல்லாம் போடுவாங்க இல்லையா ஒவ்வொரு கதைகள்ல. இப்போ மேக்பத்னு ஒரு பிளே இருக்குது, எங்க நடக்குது, எல்லாரும் இங்கிலாந்துன்னு போட்டு வைப்போம். பட் இட் ஹேப்பன் இன் ஸ்காட்லாந்து இல்லைங்களா. ஸ்காட்லாந்து நடக்குது. ஜூலியஸ் சீசர் இங்கிலாந்துலயே நடந்தது, ரோம்ல நடந்தது. இப்போ அந்த பிளாட் எங்க எங்க நடக்குது, எந்த ஊர்ல நடக்குது அப்படிங்கிற அந்த பேர்கள், ஊர்களுடைய பெயர்கள் கேள்விகளாக வரும். அதை போடுங்க. கேரக்டர்ஸ், பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த பிளேஸ் என்னென்ன பிளேசஸ் நடக்குது அப்படின்னு நீங்க நோட்ஸ்ல ஒரு ஜிஸ்ட் மட்டும், ஒரு பேஜுக்கு சம்மரி மட்டும், டீடைல் சம்மரி ஒரு 10 பேஜ் வரும்பா. ஒரு டிராமா எடுத்தீங்கன்னா ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் டீடைல்டு சம்மரிங்கிறது எப்படி எடுக்கணும். ஆக்ட் 1 சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4, அடுத்தது ஆக்ட் 2 அப்படின்னு ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் சம்மரிஸ் எடுத்துக்கணும். டெக்ஸ்ட் நீங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் படிங்க. ஸோ நான் சொல்றது இல்லை, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை சார் நான் எல்லாமே முடிச்சிட்டேன், ஆல்ரெடி நீங்க சொல்ற பேட்டர்ன்ல எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா ஏதாவது லைப்ரரி விசிட் பண்ணுங்க. நீங்க படிச்ச ஒவ்வொரு ஒர்க்கினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுங்க. டிராமாவுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட், நாவலுக்கெல்லாம் டெக்ஸ்ட்டை எடுத்துறாதீங்க. நான் அப்படிதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா முடிக்க முடியாதுப்பா. ஒரு நாவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் நம்ம முடிக்கிறதுக்கு, ரீட் பண்ணி முடிக்க முடியாது. டிராமாவது கொஞ்சம் ரீட் பண்ணலாம், பக்கங்கள் கம்மியா இருக்கும். அதுவும் பழைய டிராமாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட் தான், லாங்குவேஜ் வந்து டஃபஸ்டா தான் இருக்கு. ஸோ அந்த வகையில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டீடைல்டு சம்மரி எடுங்க, படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு அதுலயே கொடுத்துருப்பாங்க அந்த சைட்லயே. ஸ்பாட் நோட்ஸ், கிளிப் நோட்ஸ், லிச்சார்ட்ஸ்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கொட்டேஷன்ஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க. டு பி ஆர் நாட் டு பி எந்த பிளேல வந்ததுன்னு கேட்பாங்க. யூடியூப் ரூட்டு எந்த பிளேல வந்ததுன்னு கேட்பாங்க. சரி, அப்படியே டிராமா படிக்கும் போது அதெல்லாம் பார்ப்போம். ஸ்பானிஷ் ட்ராஜடி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்டைட்டில் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு சப்டைட்டில் இருக்கா, இதுக்கு சப்டைட்டில், அப்ப எல்லா நீங்க போயத்துக்கும் என்னது, எல்லா போயத்துக்கும் சப்டைட்டில் இருக்குதான்னு ஒன்று செக் பண்ணிக்கங்க. சப்டைட்டில் இன்னொரு பேரு. அப்போ ஹிரோடிமா இஸ் மேட் அகெயின் அப்படிங்கிற பேர் தான் இதை முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கும். எதுக்கு, ஸ்பானிஷ் ட்ராஜடிக்கு. அதை படிக்கணும். பின்னாட்கள்ல யார் இந்த ஒர்க்கை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க அதையும் பார்க்கணும். பாஸ்டர்ஸ் பார்த்து, அல்கெமிஸ்ட் பார்த்து, ஸ்பானிஷ் ட்ராஜடி பார்த்து. இப்போ ஹேம்லெட்னு ஒரு ஒர்க் படைக்கப்பட்டதே ஸ்பானிஷ் ட்ராஜடியை பேஸா வச்சுதான். இதுவும் அதுவும் ஒரே கதை. பிளே வித் இன் பிளே அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டுலயும் வரும். டிஎஸ் எலியனுடைய ஒர்க்கே உங்களுக்கு தெரியும். ஷேக்ஸ்பியர் அண்ட் ஹிஸ்
ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். ஷேக்ஸ்பியரே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு யாரு? டிஎஸ் எலியட். நீ ஸ்பானிஷ் ட்ராஜடியை பார்த்து தானே எழுதுன அப்படிங்கிறத ஓப்பனா கேட்டுப்படுவாரு. ஸோ இப்படி பின்னாடி நடந்தது, முன்னாடி நடந்தது, இதுக்கப்புறமா நடந்தது எல்லா விஷயங்களையும் நாம ஒரு ஒர்க்ல நம்ம படிச்சாங்க. ரைட்? ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்த வரலையும் உங்களுக்கு ஒர்க்கினுடைய நம்பர்ஸ் வந்து கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். மற்ற இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ஒர்க்கினுடைய நம்பர்ஸ் வந்து கம்மி. இப்போ கவுண்ட் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4 இதுல ஒரு 5 போயம் போட்டுப்போம். சரிங்களா? 2, 4, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20ல இருந்து ஒரு 22 ஒர்க்னு போட்டுக்காரு. பேலட்ஸை தள்ளி ஒரு 22 பீசஸ் ஆஃப் ஒர்க். இது யூனிட் 1ல இருக்குது. 20 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐஸ் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். 20 பீசஸ் இருக்குது. ரைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வெயிட்ல வந்து ரொம்ப கம்மியான யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரியா நம்ம பண்ண வேண்டியது சிலபஸை காணாம படிங்க. யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு 10 வரைக்கும் காணாம படிங்க. என்னென்ன இருக்குது. ஈவன் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கும், அது வரைக்கும் காணாம படுத்துங்க. எவனுடைய புக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் படிக்க ஆரம்பிங்க. ரைட்? ஸோ இன்னைக்கு நான் இந்த டிஸ்கஷனை இங்கோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த செக்ஷன்ல வந்து யூனிட் 2 டிஸ்கஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். ரைட்? டியர் ஃப்ரெண்ட், இஃப் யூ ஆர் நீட் டு get any test batches for PGTRB, college TRB, or UGC NET and SET, please contact. And if you like the session, please like the video and leave your feedback comment box la leave பண்ணிட்டு போங்க. Thank you.